சோனி, கௌசி, எழுந்திரீங்களே. இன்னைக்கு தைப்பூசம். இன்னைக்கு கூட தூக்கமா? ஊரே குளிச்சிட்டு கோயிலுக்கு போகுது. இங்க இப்படி. எப்பா கொஞ்சம் எழுப்புங்களேன். விடேசாலா லீவு தானே, தூங்கட்டும். இப்ப தூங்குனாதான் உண்டு. அங்க போய் எப்படியோ சொல்லி சொல்லி 23 வருஷமா என்னையே வேலை செய்ய வச்சாச்சு. ஒரு துணி ஒழுங்கா துவைக்க தெரியுதா? பாத்திரம் ஒழுங்கா கழுவ தெரியுதா? இதுல கல்யாணத்தை வேற உறுதி பண்ணியாச்சு. சரி, பெரிய கழுதை அப்படி இருக்குன்னு பார்த்தா சின்ன கழுதையாவது கேக்குதா? எசிலியோ எசிலி. எசிலிக்கு புருக்குட்டா ஈரோடு பாலாகும்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் இப்படி பாலா போய் கிடக்குது எசிலியால. சோனி, அம்மா பழமொழி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எழுந்துடுறீ. இப்படி இவளை நான் எந்திரிச்சா பூரா வேலையும் என் நிலையில கட்டிடுவீங்க. தூங்குற மாதிரியே நடிப்போம். சோனி, எழுந்துடுறீ. நீ எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சுக்கிறேன். தூங்குற மாதிரி நடிக்கிறது பாரு கழுத. விடேசாலா லீவ் விட்டா போதும். காலங்கத்தால் இதே புலவு. தூங்கிட்டு விடு. உங்களை சொல்லணும். உங்களை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்கள சொல்லணும். நம்ம பக்கம் திரும்பிட்டாலே. சரி சரி, ஏதோ வாங்கணும்னு சொன்னியே, என்ன வாங்கணும்னு சொல்லு, போய் வாங்கிட்டு வர. எல்லாமே தான் வாங்கணும். நினைச்சா குழம்பு வந்துருமா? சரிம்மா போற. என்ன வாங்குறதுன்னு சொல்ல மாட்டா. நாமளா ஏதாவது வாங்கிட்டு வந்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைம்பா. எதுக்கு போயிருவோம். ஏங்க, தக்காளி, வெங்காயம், காய், சாம்பார் போடுற முருங்காய், அப்படியே சாம்பார் பொடி வாங்கிட்டு வாங்க. அந்த அண்ணாச்சி கடையில குழம்பு மிளகா தூள் ஒன்று புதுசாக வந்துருக்குறோம். அது நல்லா இருக்குன்னு சவுண்டு சொன்னா. அதையும் வாங்கிட்டு வாங்க. அப்படியே ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்துருங்க. வரிசையா சொல்லுவான். மனுஷன் கையில காசு இருக்குதா இல்லையான்னு தெரியாம. சரி போறேன். ஒரு அரை கிளாஸ் டீ குடு, ஒரே தலைவலியா இருக்குது. இப்ப போய் வாங்கிட்டு வரீங்களா இல்லையா? சரி போறேன். இப்ப இருக்க அந்த கழுதைகளுக்கு. சோனி, எந்திரி. அம்மா, ஏமா உடலுக்கு நான் எப்படி வலிக்கிறது தெரியுமா? அவ மட்டும் இப்ப பாரு தூங்குறா, என்ன மட்டும் இப்படி பண்ணு. இப்ப எந்திரிச்சா நம்மள சாவடிச்சிருவாங்க. அப்புறமா எந்திரிச்சிருவோம். பண்ணி வரை தூங்குறா பாரு குண்டாத்தி. யாரி குண்டாத்தி? அம்மா பாருமா, இவன் என்ன குண்டாத்தின்னு சொல்றா. இவ்வளவு நேரமா கத்தி கத்தி எழுப்பிட்டு இருக்கே, எவ்வளவு எந்திரிக்கல? குண்டாவை தூக்கி தலையில போட்டுரு. போயிரு வந்துற பக்கம். ரெண்டு பேரும் எந்திரிச்சு இப்ப சமையல் வரீங்க. கௌசி, நீ போய் சீரக மிளகு நுணுக்குற, அவ குழம்பு தாளிச்சு விடுறா. இப்ப நானே எந்திரிச்சா, எனக்கு டீ வேணும். உனக்காக 10 வாட்டி சூடு பண்ணுவாங்களா? வந்து நீயே சூடு பண்ணி குடி. சாலாக்கா, நல்ல தண்ணி வருது. அப்படியே கமலா, இருக்கமல ஒரே ஒரு 2 குடம் மட்டும் எடுத்து வர. வரிசைக்கு மட்டும் வச்சிரு, நான் வந்துடுறேன். ஏக்கா, நேரமாச்சுக்கா எனக்கு. சரி கொடுங்க. இந்த கமலா, வரிசை மட்டும் வச்சிருக்கமா, நான் வந்துடுறேன். குழம்பு தாளிச்சுன்னு வந்து ஒரு 10 நிமிஷம். சரிக்கா, வரிசைக்கு வந்துருங்க. அப்ப நான் மறுபடியும் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சரி சரி, எடுத்துட்டு போ. இப்படிலாம் ஒழுங்கா இருந்தா நான் ஏன் அவகிட்ட போய் கொடுத்து கொடுக்க போறேன்? இந்தம்மா வாங்கிட்டு வந்தாச்சு. அப்பா சாப்பிடுறது வாங்கிட்டு வந்தீங்களா? இது என்னங்க இது? இதை போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. கிளம்ப வாங்கிட்டு வந்தா வீட்லயே நான் போட்டு கொடுத்துருப்பேன். எந்த எண்ணெயில சுட்டானுங்களோ? சூடா போட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன இருக்குது? சாப்பிட்டு சாராங்க. நீ போண்டா இட்லி நான் போய் கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன். கொண்டா கௌசி, இந்த வாத்தியா இப்படி அடிக்க வச்சா எவ்வளவு அழகா இருக்கு. இப்படி தின்னாதாண்டி அழகா இருக்கு. அம்மா, இங்க பாருமா, இருக்கிறதுல பெருசா எடுத்துட்டா. நான் எனக்கும் வச்சிருந்தேம்மா. உடு சரி, குழம்பு தானே வச்சு தின்னுட்டு போறா. எப்ப பாரு இதையே சொல்லி சொல்லி எனக்கு வாங்குற பூரா அவளே தான் வச்சுட்டு இருக்கா. நான் தான் இந்த வீட்டுல பெரியவ, எனக்கு தான் எல்லாம் வேணும். அவ சின்ன பிள்ளை தானடி, விட்டு கொடு சோனி. எப்ப பாரு இதையே சொல்லுங்க. பஜ்ஜி போட்டாலும் கூட விட்டு கொடுக்கணுமா? அவ ஒண்ணும் கொடுக்க மாட்டா. நான் குழந்தடி, 12th படிக்கிற நீ குழந்தையாடி. இந்த வருஷம் ரிசல்ட் வந்து உனக்கு இருக்குது. ஐயோ, இவ வேற ரிசல்ட்டை ஞாபகப்படுத்துறாளே. திங்கிறப்ப பாருமா, எதையோ பேசிட்டு இருக்கா. ஒழுங்கா திங்க சொல்ல அவளை. சரி சரி, ஆளுக்கு 2 தின்னுட்டு சீக்கிரம் சமையல் கட்டு பக்கம் வாங்கடி. ஒருத்தி தண்ணி பிடிக்க போங்கடி. வரிசைக்கு வச்சிருக்கேன்ல. தண்ணிக்கு நான்லாம் போக மாட்டேன், அவளை போக சொல்லு. நான் தான் சமையல் பண்ணி தரேன்னு சொன்னல, நான்லாம் போக மாட்டேன், அவளை போக சொல்லு. சும்மா பச்சி தானே தின்னுட்டு இருக்கா, அவ போக மாட்டாளா? திங்கிறதுக்கு சண்டை போடுறீங்களே தவிர வேலை செய்யறதுக்கு எவ்வளவு வரீங்களாடி? நீங்க நீங்களா 2 குடம் போய் எடுத்துட்டு வாங்க. காலையில ஏற்கனவே சொல்லிட்டு போனாங்க வரிசைக்கு வர சொல்லி. நான் குழம்பு தாளிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இந்த பச்சியை வாங்கி கொடுத்து என் வேலையெல்லாம் கெடுக்கதே உங்க வேலை. அங்க எங்க நான் போறது? நீ வா. இப்ப போக முடியுமா முடியாதா? நாம சமையக்கட்டுக்கு போயிருவோம், இல்லைன்னா நம்மள போக வச்சிருவாங்கப்பா. சரியான சண்டை வந்து எஸ்ஐட்டா வரு. நாமளும் அவங்க பின்னாடியே போக சமையக்கட்டுக்கு, இல்லைன்னா நம்மள பிடிச்சிருவாங்கப்பா. சரி போற, தண்ணி எடுக்க வந்துடணும். சரி, ஒரு அரை கிளாஸ் டீ மட்டும் குடு. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து தலை வலிக்குது. வந்தானே உங்களுக்கு தலைவலி. போக முடியுமா முடியாதா? போகணும் அப்புறம் அவளால சொல்லிட்டேன்.
சரி போற, கொஞ்சம் சீக்கிரம் வந்து குட தண்ணி எடுத்துட்டு வந்துரு. இவளுகளை எங்க காணோம், அதுக்குள்ள ஓடிட்டாளா?